ஐ ஜூஸ் ஏன்னா பாதிக்கு வெஸ்ட் போயிட்டு இருப்பாங்களா? இன்னும் வர மாட்டேன். நாதாரி பசங்க எல்லாத்தையும் குடிச்சிட்டானுங்களா? ஐயோ டைம் ஆகி போச்சா, ஆஃபீஸில் திட்டுவாங்க போலுது. நான் இவன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறான். ஏய் எங்கே போகிறா? ஆஃபீஸுக்கு போகிறேன், டைம் ஆகி போச்சு. ஆஃபீஸுக்கு போறியா? நாடா ஆஃபீஸா? ஒன்றுமே புரிய மாட்டேன்டா. ஏய் நீ வீட்டில் இருந்து உனக்கு எப்படி தெரியா? நான் வேலைக்கு இப்போ 20,000 ரூபாய் சம்பாதிக்கணும்டா. 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறியா? நாடா சொல்கிறா? ஆமாண்டா, என் லெவலே வேற. அட கோயால பொம்மை மூஞ்சி போட்டுனுக்குது. இது 20,000 ரூபாய் சம்பாதிக்குதா? வயிறா எரியுதா? சரி எனக்கு டைம் ஆகிட்டு போச்சு, நான் மட்டுமா? டேய் இருடா. அட என்னடா ஆஃபீஸில் கரெக்டான டைமுக்கு போயிடணும். சரி போத்துருக்கிட்டா. என்ன வேலை செய்வேன் அங்கே போய்? அங்கே போனேன்னா ஒரு டேபிள் ஊற்றுருவாங்க, அங்கே கம்ப்யூட்டர் ஊற்றுருப்பாங்க, அது போய் சுச்சுன்னு பண்ணுவோம். கம்ப்யூட்டரா? கம்ப்யூட்டர் லெவல் நீ படிக்கலையாடா? அட கோயால செல்லு எப்படி பண்ற, அது மாதிரி தான் கம்ப்யூட்டர் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் பத்தினு எரியுத வயிறு இவன் சொல்ல. இது நான் கையில ஜூஸ். அட முண்டை கலப்ப, இது ஜூஸாடா? பொந்தல் கடிப்பாங்க ஸ்ப்ரே, அதுடா இது. அத கொட்டி பார்த்தா ஒரு சொட்டு கூட வரலையா? அட நீங்களே எப்போதான் திந்து போறீங்கன்னு தெரியலடா. அது இருக்கட்டம்பா. மதியம் சாப்பாடுலாம் அங்கேயே போட்டுருவாங்களா? எல்லாம் குட்டாலும் வச்சிருவாங்க. ஒன்றுல கறி இருக்கும், ஒன்றுல ஒயிட் இருக்கும், எல்லா சாப்பாடும் இருக்கும். என்னடா சொல்றா? ஆமாண்டா, பிடிச்சது எவ்வளோனா சாப்பிடலாம். ஐயோ உன்ன எரியுதா? ஏய் பிஞ்சிக்கண்ணே எங்க போறீங்க? வா. அவசரம்பா போனோம். அதெல்லாம் கடுக்கட்டும். இங்க பாரு ஒன்னா வேலைக்கு போறானு. அவன் எந்த வேலைக்குன்னா போட்டோம், நான் போனோம், என்ன விடு. அப்படியே விட்டுனா மத்தல போய் சொரிப்ப. அவன் என்ன வேலைக்கு போறான்னு கேளியா? எப்பா எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போகணும்பா. இந்த ஆளுக்கிட்ட என்ன வேலைக்கு போறேன்னு சொல்லு. டேய் என்ன வேலைக்கு போன சொல்லுடா. கம்ப்யூட்டர் டெக்னாலஜி சூப்பர் டூ. ஏதோ கம்ப்யூட்டர் டெக்னாலஜியாம்பா. சம்பளம் எவ்வளவு வாங்குறான்னு கேளு. எவ்வளோடா வாங்குற? 20,000. நெக்ஸ்ட் மந்த் 5 ரூபாய் போறேன்னுக்குறாங்க. 25,000மா? 25,000 ரூபாயும்டா. உனக்கு எப்படி இது கேட்ட உனியா? கொஞ்சம் போறாமையாது. ஏய் எனக்கு பத்தினி எரியுதியா? எப்படியே 25,000? எனக்கு ஏறிடா வயிறுலாம், என்ன விட்றா. சரி இப்ப எங்க போற அவ்வளவு அவசரமா? வயிற்று கலக்குதுடா, ராத்திரி கண்ணுக்குள்ளலாம் துண்டுண்டா. அட கடை முடிச்சுனே. வயிற்று கலக்குதான். கொஞ்ச நேரத்துல அசிங்க போட்டு இருப்பானே. டேய் என்னைய வேலைக்கு கூட்டின்னு போயா? 2 மணி நேரத்துக்கு உன் வேலைக்கு கொண்டு போனேன். என்ன வேலை விட்டு தேத்துட்டு உன் வேலைக்கெல்லாம் கூட்டு போக மாட்டேன். டேய் நடா இப்படி பண்ற? நோ உன்னால வேலையெல்லாம் கூட்டு போக முடியாது. தம்பி என் பையனுக்கு வேலை கட்டினே கேட்டிங்களா? சொல்லி வச்சுக்கிறேன், நான் பதில் அமிச்சிட்டியா? தம்பி உன் வாட்ஸ்அப்க்கு அனுப்பி விட்டேன்பா, 2 நாள் ஆச்சுப்பா. தம்பி அவன் 8ஆம் கிளாஸ் தான்ப்பா படிச்சிருக்கான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், மேனேஜர் நம்ம கையில் இருக்கிறாரு. ரொம்ப நன்றிப்பா. ஒன்றும் இல்லைப்பா, ஒரு 18,000 20,000 சம்பளம் வாங்கினா போதும்பா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. எங்க உங்க பையன்? இதோ வர்றான்ப்பா. ஊர்ல இல்லாத பப்பளி பழம் தூண்டுறாங்க, ஒரு பீஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏய் வாடா. எப்பா முனிமாக்கெல்லாம் ஒரு பப்பளி பழம் சாப்பிட்டுச்சுப்பா, ஒரு பீஸ் கடை கொடுக்க மாட்டேங்குதுப்பா. உனக்கு வேலையை பேசிக்கிட்டு நீ பப்பாளி பழத்தை பத்தி பேசிட்டு இருக்க? எப்பா பொறுமையெல்லாம் பேசாதுப்பா, இவரு தான் எனக்கு வேலை வாங்கி தந்துருவாரா? தம்பி ஓவரெல்லாம் பேசக்கூடாது, உனக்கு வேலையை பற்றி சொல்லிக்கிறேன். எவ்வளோ சம்பளம் வாங்கி தருவா? 20,000 ரூபாய்க்குள்ள வாங்கி தரேன். டேய் அவன் பைத்தியம். அவனுக்கு 20,000 ரூபாய் சம்பளம் புடிச்சாரு, எனக்கு புடிச்சு தர மாட்டியா? டேய் சாயங்காலம் 5 மணி ஆனா விட்டுருவாங்களா? ஏன் 5 மணி ஆனா என்ன பண்ண போற? பஸ் ஸ்டாப்ல வெளியே பொண்ணுங்க இருக்கும், என்னை பார்க்கும். நான் வரலன்னா வருத்தப்படாதுங்களா? கொஞ்சம் அழகா பிறந்துட்டாம்லப்பா, அதனாலதான் எல்லா பொண்ணுங்களும் இவன் பின்னாடியே சுத்துதுப்பா. என்னப்பா பேசுறா? கொஞ்சம் இருக்குன்றா. சரி விட்றா, தப்பா சொல்லிட்ட. நீ அதிக அழகு தாண்டா செல்லம். நாசமா போகுது நாடு. டேய் அவனுக்குலாம் வேலை வாங்கி தர, எனக்கு வாங்கி தர மாட்டியாடா? நீயும் ஃப்ரெண்டும் சேர்ந்து என்னை 2 இடத்துக்கு வேலை விட்டு தூக்கிட்டீங்க, உனக்கு வேலை இல்லை. நான் அவருக்கு வேலை வேணுமாம்மா? நான் பார்த்துருந்த வேலை நீ பார்க்குறியாடா? நான் வேலை பார்த்தனண்டா. குப்பில வேட்டை போடுற வேலை நீ பார்த்துக்கோ. அப்படியே குத்துனா மூஞ்சி சப்பையாடும். யாரடா குப்பை போடுக்க சொல்றா? தம்பி என்ன பேசுற? அதுலதான் இன்னைக்கு வருமானமே. 2 மூட்டை குப்பை பறக்கனா 1,500 ரூபாய் சம்பாதிப்பான். அது மட்டுமா, பொண்ணுங்களாம் என்ன சைட் அடிக்கும். என்னடா பேசாம விட்டே வாரி நீ போயிடு. என் வீட்டு பாத்ரூம்ல இருந்து வந்து நீ முக்கின்னு கெடுப்பா. அவசரம்பா. அவசரம்னா நார வச்சிருவியா? அதெல்லாம் விடு, உன் மாப்பிள்ள அங்க இருக்கிறான் பாரு. எங்கனா பொண்ணு இந்த போடுகாலியா? மாப்பிள்ள எங்க வாடா. என்னடா நான் இந்த பிஞ்சுங்க அவசரம் ஒன்னா இங்க கூட்டு வந்துக்கிறா. வீட்டுல உட்காந்து டிஃபன் சாப்பிட்டு இருந்த மாப்பிள்ள டர்ரு புருன்னு சவுண்ட் வந்துச்சு. நானும் வந்து பார்த்தாக்கா பாத்ரூம் திறந்து விட்டு பாத்ரூம் போயின்னுக்கிறா மாப்பிள்ள. இந்த ஆளு அட பாவி, இவங்க கிட்ட பாத்ரூம் தான் போய் நாராச்சியா? முஞ்சி போச்சு, விடுங்கப்பா. என்ன முடிஞ்சு போச்சு? மகன பெனாயில பிரஷ் வாங்கி வந்து கழுவில அவள் தான் நீ. மாப்பிள்ள அவன் கதை விடு மாப்பிள்ள. இங்க பாரு மாப்பிள்ள, பொம்மை எனக்கு வந்த வாய்வ. ஏன் என்ன ஆச்சு அவனுக்கு?
ஏப்பா எனக்கு கொஞ்சம் வயிற்று கலக்குது, கொஞ்சம் உடம்பா. அப்படியே விட்டுன்னு வச்சுக்க, இருக்கிற பல்லு எல்லாம் கொட்டி போடும். சும்மா நார் வச்சுன்னு கிடக்கலான்னு பாக்குறியா? நீ சொல்ற என்னடா ஆச்சு அவனுக்கு? டேய் அவன் எங்கேயும் வேலை பார்க்கறான்டா, கம்ப்யூட்டர்ல தான் வேலை பார்க்க போறான். அப்படியா? என்ன கோபால வேலை? சிஸ்டம் ஒர்க் 20,000 சம்பளம், 5,000 ரூபாய் அப்புறம் தருவீங்கிறாங்க. 25,000 ரூபாய் சம்பளமா? என்னடா? அதான் மாப்பிள்ள தியேட்டர்ல இருந்து வயிறா ஏறிதே. டேய் நம்ம பையன்டா, நம்மளே வயிறு எரிஞ்சா எப்படி அது? எதனா வேலை இருந்தா சொல்லு கோபாலியா, நாங்களும் வந்துடுறோம். நான் கூண்டு போக மாட்டேன், நான் உங்களை கூண்டு போக மாட்டேன். என்னடா மூஞ்சி லட்சம் மாரி இப்படி சொல்ற? 2 இடத்துக்கு உங்களுக்கு கூண்டு போனேன், அங்கதான் தேத்தி அமிச்சிட்டீங்க. வயசுல நினைச்சு பேசாதடா கோபால, மன்னிச்சுக்கடா. டேய் உரா நம்ம கோபால் நல்லா இருந்தா நம்மளுக்கு நல்லது தானே. எங்கடா இது கோபால் கம்பெனியா? அம்பத்தூர்ல இருக்கு, அத்தோரை இவனை வேலைக்கு சேர்க்க போனேன். அவனா வேலைக்கு சேர்க்கிற, எங்களை சேர்க்க மாட்ற. சரி நல்லா இருடா கோபால். சார் கோபால் நிக்கிறான் சார். சார் வணக்கம் சார். நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறாரு. ஆமா சார், நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறாரு. என்னையா ஏன் இவ்வளவு லேட்டு? இல்ல சார் கொஞ்சம் லேட் ஆச்சு சார். நான் இந்த பக்கம் வரேன், இந்த பக்கமா வீடு இருக்கு. இந்த பக்கம் தான் வீடு வாங்கியிருக்கேன். அம்மா இங்கே என்ன மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்க? இல்ல சார் என் ஃப்ரெண்டு வேலைக்கு கேட்டான், அதான் பேசி நிக்கிறேன் சார். டேய் நல்ல பையனா இருந்தா சார் ஏத்துப்பாரு. கரெக்டான பையனா? அரிமான பையன், தங்கமான பையன். சார் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் சார். நீ அவர்கிட்ட பேச தேவையில்ல, நீ பின்னால வா சார். நீங்க போங்க சார். என்ன கோபால உண்மையால சொல்ற போறேன், என்ன புடிச்சு வெளிக்கிறியா? நான் சொல்லியே தீர்வேன்டா அவர்கிட்ட. சொல்ல போறானா என்ன உண்மை? எல்லாம் உண்மையா சொல்ல போறான். What is this? He is also company we wanted to pictures going out for tomorrow. What is? I nonsense for but stay calm. I am told also put up early in the morning. Come on. என்ன இந்த ஆள் வாய்க்கு வந்தபடிலாம் பேசுறான்? அது ஒண்ணே இல்ல சார், நான் தனியா வந்துச்சு. ஐயோ வெறுநாய் கூட மேல கத்துறானே இந்தாலையா. இந்தா சார் போட்ட சார். யோ ஏயா கோவத்தை கலப்புறீங்க சார? அவன் தான் சார் கலப்ப சொன்னான். அசிங்கமா வர திட்டினா அவங்கள. இந்த டாக் இல்ல டாக் அச்சு டாக் அந்த மாதிரி வர இருப்பீங்களா நீங்க? டேய் என்னடா பேசுறா? அச்சு டாக். வான்னு சொல்லுமே சார், அந்த டாக். சார் அவன் போய் சொல்றான் சார், நான் எதுவும் சொல்ல சார். ஏன்டா புழுவுறா? இன்னும் கொஞ்ச நாள் அந்த ஆள் அச்சு போட்டு நீ மேனேஜர் ஆயிரும் சொல்ல. What? உங்களை கைமா பண்ணிட்டு அவன் மேனேஜர் ஆக போறன்னு சொல்றான். You want catch me? எங்க வேலை முடிஞ்சிச்சு. வா மாப்ள. சோதனை மேல் சோதனை போதுமாடா கோபாலே. இன்னொன்னு சார், உங்க சொட்ட தலைய விசித்திய அவன் தான் சொன்னான். Commit dismiss. ஒரு மூட்டை ஆப்பு வச்சுட்டு போயிட்டாங்களே. ஏன்பா என் பையனுக்கு வேலை கிடைக்காதா? அட போயா, இந்த காசுலாம் வந்துங்களா போடா. போச்சு எல்லாம் போச்சு. வீட்டுல பாத்ரூம் இருக்குதா? ஏய், போடா.